த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் எங்க இருக்கிறார்? இதுதான் இப்போ கேட்கப்படக்கூடிய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இதுக்கான விடைய ஓரளவுக்கு நம்மளால சேகரிக்க முடிஞ்சது. அதைத்தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். இந்தியாவுடைய இரண்டாவது மிகப்பெரிய பொறுப்பை வகிச்சுக்கிட்டு இருந்த துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செஞ்சு ஒரு மாசத்துக்கிட்ட ஆக போகுது. அதுக்கப்புறமா அடுத்த துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா விடை காணப்படாத ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா, ஜெகதீப் தன்கர் எங்க போனாரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதுதான். பிரதமர் நரேந்திர மோடிக்கும் துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கருக்கும் இடையில இருந்த மனக்கசப்பு அப்படின்றதுதான் அவருடைய ராஜினாமாவுக்கு காரணமா சொல்லப்பட்டது. மிக குறிப்பா அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதியா இருக்கக்கூடிய யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் ஜெகதீப் தன்கர் கிட்ட போய் மனு கொடுக்கறாங்க. அந்த மனுவை ஏற்க கூடாது அப்படின்றது பிரதமருடைய உத்தரவா இருக்கு. ஆனா இருக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த கடிதத்தை நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு ஜெகதீப் தன்கர் முடிவெடுத்திருந்தாரு. இதுதான் பிரச்சனைக்கான அடிப்படையான விஷயம். அதனால ஜெகதீப் தன்கரை அவருடைய பொறுப்புல இருந்து நீக்கணும் அப்படின்னு மத்திய அமைச்சர்கள்லாம் முடிவெடுத்ததா தகவல்கள்லாம் வெளியாச்சு. அதனாலதான் ஜெகதீப் தன்கர் திடீர்னு ராஜினாமா செஞ்சிருந்தாரு. எத்தனை மணிக்கு? இரவு 7:30 மணிக்கு அவருடைய உதவியாளர்கள் கிட்ட அடுத்த நாள் என்னென்ன மாதிரியான ஷெட்யூல்லாம் தனக்கு இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஜெகதீப் தன்கர் அதுக்கப்புறமான வெறும் அரை மணி நேரத்துல அந்த முடிவை எடுத்திருந்தாரு. எப்பவுமே நடக்காத ஒரு நிகழ்வா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை எந்த விதமான அப்பாயின்மெண்ட்டும் இல்லாம அவர் சந்திச்சு பார்த்தாரு. அதுக்கப்புறமா அந்த பதவியை நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்றத அவருடைய ட்விட்டர் ஹேண்டில்ல தான் போட்டிருந்தாரு. இதெல்லாம் இந்தியாவில ரொம்ப ரொம்ப புதுசான விஷயமா இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி ராஜினாமா செய்யக்கூடியவங்க பின்பற்றக்கூடிய பழைய பழக்கத்தையே தான் ஜெகதீப் தன்கர் அவர்களும் பின்பற்றியிருந்தாரு. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உடனடியா பிரதமர் நரேந்திர மோடி ஜெகதீப் தன்கர் அவர்கள் உடல் நலத்துடன் இருக்கணும் அப்படின்னு அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கிட்டதற்கான சமிங்கையை கொடுத்தாரு. உடனடியா ராஜினாமா கடிதமும் ஏற்கப்பட்டது. ஆனா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடைசி வரைக்கும் அவருக்கான அந்த பிரிவு உபச்சார மெசேஜ் அப்படின்றத கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் எலெக்ஷன்ஸ் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு எவ்வளவு வேகமா இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த ஒரு மாத காலத்துல ஜெகதீப் தன்கர் ஒரு முறை கூட பப்ளிக் அப்பியரன்ஸ், அதாவது வெளியே தலை காட்டுறது அப்படின்றத பண்ணவே இல்லை. அவ்வளவு ஏன், அவருடைய சமூக வலைதள பக்கங்கள்ல ஒரு மெசேஜ் கிடையாது. அவருடைய குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இருந்து எந்த அறிக்கையும் கிடையாது. வைஸ் பிரசிடென்டா இருந்தவங்க ஓய்வு பெற்றுட்டாங்க அப்படின்னாலும் கூட அவங்களுக்குன்னு அதிகாரிகள் எல்லாருமே இருப்பாங்க. அந்த அதிகாரிகள்கிட்ட இருந்து கூட ஜெகதீப் தன்கர் எங்க இருக்கிறாரு, என்ன பண்றாரு அப்படின்ற எந்த விதமான தகவல்களும் கொடுக்கப்படவே இல்லை. ஆனா நம்ம டெல்லியில இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் பல பேர்கிட்ட பேசும் பொழுது ஜெகதீப் தன்கருக்கு டெல்லியில இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவருக்கான அந்த மாளிகையிலிருந்து அவரு காலி பண்ண தொடங்கிட்டாரு அப்படின்ற தகவல்கள் சொல்லப்படுது. அவரு 2 ஆப்ஷன்கள்ல ஒண்ணுதான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அதாவது ஏற்கனவே அவருக்கு டெல்லியுடைய வளைய பகுதியில் இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்துடைய குருகாம்ல ஒரு பண்ணை வீடு இருக்கு. அந்த பண்ணை வீட்டுல போய் தங்க போறாரு அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்படுது. இன்னொன்னு, ராஜஸ்தான் மாநிலத்துல அவருடைய பூர்வீக கிராமம் அப்படின்றது இருக்கு. அவரு எம்பியா இருந்தப்பவும் சரி, கவர்னரா இருந்தப்பவும் சரி, அந்த கிராமத்துக்கு அடிக்கடி போவாரு. ஆனா துணை குடியரசுத் தலைவரா ஆனதுக்கு அப்புறம் அந்த கிராமத்துக்கு போனதே கிடையாது. அதனால அவங்களுடைய முன்னோர்கள் வீடு அப்படின்றது அந்த கிராமத்துல இருக்கு. அங்க போய் தனது குடும்பத்தோட வசிக்க போறாரு அப்படின்ற 2 தகவல்கள் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. இப்ப வரைக்கும் அவரு டெல்லியில இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் மாளிகையில தான் இருக்கிறதாகவும், ஆனா வெளியிருந்து அவருடைய உறவினர்களையோ நண்பர்களையோ யாரையுமே அவர் பார்க்கறது இல்ல. இவன் எந்த விதமான வெளி உலக தொடர்பும் இல்லாம தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சொல்லப்படுது. கூட யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? அவருடைய மனைவி, அவருடைய மகள் மற்றும் அவருடைய மருமகன். இவங்க மட்டும்தான் கூட இருந்து அவரை கவனிச்சுக்கிறாங்க அப்படின்ற தகவல்களும் சொல்லப்படுது. குடியரசுத் தலைவரோ துணை குடியரசுத் தலைவரோ பிரதமரோ அவங்க ஓய்வு பெற்றாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க வசிக்கிறதுக்கு டெல்லியில பெரிய அரசு பங்களா அப்படின்றது கொடுக்கப்படும். இப்ப வரைக்கும் அந்த பங்களாவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஜெகதீப் தன்கர் சார்பில் இருந்து எந்த தகவலும் அதிகாரிகளுக்கு பகிர்ந்து கொள்ளப்படல. அதனால அவரு தொடர்ச்சியா டெல்லியிலேயே இருப்பாரா அப்படின்றதும் சந்தேகத்திற்குரிய விஷயம் அப்படின்றதையும் அதிகாரிகள் நமக்கு உறுதிப்பட சொல்றாங்க. ஆனா இது எல்லாத்திலையுமே கடுமையான மர்மம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்தை கையில் எடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி டெல்லியில பத்திரிகையாளர்கள்ட்ட பேசின மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஜெகதீப் தன்கர் அவர்கள் திடீர்னு ராஜினாமா செஞ்சதுல பல கதைகள் அப்படின்றது ஒளிஞ்சிருக்கு, விரைவில் அந்த கதைகளை நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா வரக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில இருக்கு, அவருக்கு என்ன ஆச்சு, அவர் உடல் நலத்துடன் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு அப்படின்ற விஷயத்தை எழுப்பி இருக்கிறாரு.
Some of you might not know it, but there's a story behind it. And then there's a story about why he's in hiding. Why the Vice President of India, is in a situation where he cannot say a word. One word. And has to hide. Everybody knows it. Suddenly, the person who used to burst forth in Rajya Sabha has gone silent, completely silent. So this is the times we are living in. இதுக்கெல்லாம் ஒரு படி தாண்டி போய் சிவசேனா கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அக்கட்சியுடைய மூத்த தலைவரான சஞ்சய் ராவத் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார். அந்த கடிதத்துல நிறைய அணுகுண்டுகளை அவர் வீசியிருக்கிறாரு. என்ன சொல்லி இருக்கிறாரு? ஜெகதீப் தன்கருடைய உடல் நலம் நல்லாதான் இருக்கா, அவருக்கு எதுவும் ஆகலையே அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரை வீட்டு காவல்ல கைது செஞ்சு அடைச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் எனக்கு கிடைக்குது. அது உண்மைதானா? உடனடியா இது சம்பந்தமா விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. இப்ப அந்த கடிதம் எழுதப்பட்டு ஒரு வார காலத்திற்கு மேலாகியும் இதுவரைக்கும் ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து அது சம்பந்தமான எந்த விதமான அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கப்படலை அப்படின்றது ஜெகதீப் தன்கருடைய உடல்நலம் சார்ந்த அவருடைய இருப்பு, அவர் எங்க இருக்கிறார் அப்படின்றதுக்கான சந்தேகங்களையும் கேள்விகளையும் எதிர்கட்சிகள் மத்தியில ஒரு விதமான அச்சமாவே எழுப்பிக்கிட்டு இருக்கு. ஏன்னா சாதாரண நபர் கிடையாது, நாட்டுடைய 2வது குடிமகன். அவருக்கே இப்படியான ஒரு நிலைமையா அப்படின்ற ஆதங்கத்தை எதிர்கட்சிகள் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இதை ஒரு தீவிர பிரச்சாரமாகவும் நாங்க மேற்கொள்ள போறோம். ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக செயல்பட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சமுதாயத்துல இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கக்கூடியவருக்கு இந்த மாதிரியான நிலைமை வந்ததை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வெறும் அரசியல் ரீதியிலான விஷயமா மட்டும் இல்லாம ஹரியானா மாதிரியான மாநிலங்கள்ல ஜாதிய ரீதியிலான விஷயங்களையும் கொண்டு போறதுக்கு எதிர்கட்சிகள் திட்டமிட்டிருக்காங்க. ஏன்னா ஜெகதீப் தன்கரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஜாட் இனத்தை சேர்ந்தவர். சரியா சொல்லணும்னா நாடாளுமன்ற தேர்தலையும் அடுத்தடுத்து நடைபெற இருந்த ஹரியானா மாதிரியான மாநில சட்டப்பேரவை தேர்தல்களையும் ஜாட்டு வாக்குகளை ஒருங்கிணைக்கணும். ஏன்னா அந்த வாக்குகள் அப்படின்றது உத்தரப்பிரதேசத்துடைய குறிப்பிட்ட பகுதி, ஹரியானாவுடைய பெரும் பகுதி, ராஜஸ்தானம், மத்திய பிரதேசம் மாதிரியான பல இடங்கள்ல வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெரிய வாக்கு வங்கி. அப்படி இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில இருந்து ஒருவரை துணை குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சா அது அரசியல் ரீதியா பலனளிக்கும் அப்படின்றதுதான் பாஜக போட்டிருந்த திட்டம். இப்ப எப்படி துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் எதுக்காக நிறுத்தியிருக்காங்க? அவர் ஒரு தமிழர், அது மட்டும் இல்லாம கொங்கு பகுதியை சேர்ந்தவர். ஏற்கனவே பாஜக தமிழ்நாட்டுல கொங்கு பகுதியில அதிக கான்சென்ட்ரேட் செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால அந்த பகுதியிலிருந்து ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியை கொடுக்கும் பட்சத்துல தமிழர் ஒருவருக்கு இந்த பகுதியை சேர்ந்த இந்த ஜாதியை சேர்ந்த ஒருத்தருக்கு நாங்க இவ்வளவு முன்னுரிமை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு இவங்களால தேர்தல் பிரச்சாரமா அதை கொண்டு போக முடியும். அதே காரணம் தான் இதுக்கு முன்னாடி ஜெகதீப் தன்கரையும் மையமா வச்சு பாஜகவும், சரியா சொல்லணும்னா பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷா அவர்களும் திட்டமிட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு அளவுக்கு பலனும் அளிச்சிருந்தது. இப்போ அதே ஜாட் சமுதாயத்தை சேர்ந்தவரை இவங்க ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான பிரச்சாரங்களை எதிர்கட்சிகள் மேற்கொள்ள போறதா தகவல்கள் எல்லாம் சொல்லப்படுது. ஸோ அதனால ஜெகதீப் தன்கருடைய ராஜினாமா, அதை ஒட்டி இவ்வளவு நாட்களாகியும் அவர் எங்க இருக்கிறாரு, என்ன பண்றாருன்ற தகவல்கள் எதுவுமே தெரியாம தொடர்ச்சியா மர்மமா இருக்கக்கூடிய விஷயம், இதை எதிர்கட்சிகள் எடுத்து போகக்கூடிய விஷயம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நகர்வுகளா பார்க்கப்பட போகுது. ஸோ அப்படி எதுவும் நடந்துச்சுன்னா, ஒருவேளை ஜெகதீப் தன்கர் எங்க இருக்கிறாரு அப்படின்ற விஷயங்களை அவரே சொன்னாலோ இல்லாட்டி மத்திய அரசுல இருந்து ஏதேனும் விளக்கங்கள் கொடுத்தாலோ அது சம்பந்தமான விஷயங்களையும் அடுத்தடுத்த வீடியோக்களா பார்க்கலாம். இப்போ ஜெகதீப் தன்கருடைய திடீர் ராஜினாமா, அதுக்கப்புறம் இவ்வளவு நாட்களா அவர் வெளி உலக தொடர்பே இல்லாம இருக்கிறது, தொடர்ச்சியா மத்திய அரசு இதுல காக்கக்கூடிய மௌனம், இது எல்லாமே எதை இண்டிகேட் பண்ணுது? இதை பத்தின கருத்துக்கள் ஏதேனும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலை நான் டெல்லியில இருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்க எவ்வளவு தேடி பார்த்தாலும் வேர் இஸ் ஜெகதீப் தன்கர் அப்படின்னு நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டீடைல்ஸ் உங்களுக்கு தமிழ்ல எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா நான் டெல்லியிலே இருக்கிறேன்றதுனால இந்த மாதிரியான சின்ன சின்ன தகவல்களும் இந்த மாதிரியான அதிமுக்கியமான தகவல்களும் தமிழ் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியில இருந்து இந்த சேனலை நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்கள்கிட்ட என்னங்க எதிர்பார்க்க போறேன்? உங்களுடைய ஆதரவு தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.